அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் சூரத்துல் பாத்திகா எனும் அல்ஹம்து சூராவின் விளக்க உரை தொடர் காணொலியில் இது பாகம் 13. கடவுள் என்பவர், அதாவது இறைவன், எந்த தேவைகளும் அற்றவன் என்பதை பற்றி நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத பிரமத சகோதரர்களாக இருந்தாலும் சரி. திருமறை குர்ஆன் என்பது 114 அத்தியாயங்களை கொண்ட இறைவேதம். அந்த 114 அத்தியாயங்களில் இந்த சூரத்துல் பாத்திகாவை தவிர்த்து மீதமுள்ள 113 அத்தியாயங்களில் அன்னையாக இருக்கக்கூடியது தான் இந்த சூரத்துல் பாத்திகா தோற்றுவாய். அந்த 113 அத்தியாயங்களின் உள்ளடக்கியுள்ள கருத்துக்களை, சாராம்சங்களை எல்லாம் சாறு விழிந்து இந்த சுருக்கமாக இந்த சூரத்துல் பாத்திகாவில் இறைவன் நமக்கு வழங்குகிறான். யார் அந்த சூரத்துல் பாத்திகாவை சரியாக புரிந்து விளங்கிக் கொள்கிறாரோ அவருக்கு முழு குர்ஆனையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய பேசிக் அடிப்படை அறிவு கிடைத்துவிடும். அதற்காக அதனுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பதிவு செய்து வரோம். இவைகளை சரியான முறையில் ஒன்றுக்கு பல முறை திருப்பி திருப்பி கேட்டு, இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுத்து வடிவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையும் படித்து விட்டு தெளிவாக சிந்தித்து செயல்பட உங்களிடம் அன்பான வேண்டுகோளை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நான் ஆரம்பித்துகிறேன். வாங்க காணொலி போவோம். பொதுவாக கடவுள் மறுப்பாளர்கள் உருவானதற்கு காரணமாக இருந்தது மதத்தின் பெயரால் நடக்கும் சுரண்டல்கள் தான். கடவுளுக்கு காணிக்கைகள் போடப்படுகின்றன. போடப்படும் காணிக்கைகள் கடவுளுக்கு போகவில்லை என்பதையும், கடவுளுக்கு பூஜை நடத்துபவர்கள் தான் அவற்றை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். நேரடியாக இதை அனைவரும் நாம் பார்க்கிறோம். கடவுளின் பெயரை சொல்லி நம்ம ஏமாற்றுகிறார்களே என்ற கோபம் ஏற்படுகிறது. இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் கடவுள் மறுப்பு கொள்கை. இறை மறுப்பு கொள்கைக்கு அவர்கள் மாறுகிறார்கள். நமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆற்றல் உள்ளவர் என்று நம்பப்படும் கடவுளுக்கு முன்னால் உணவுப் பொருட்கள் படைக்கப்படுகின்றன. அவற்றை அந்த கடவுள் சாப்பிடுவதில்லை. எதை கடவுள் என்று நம்பி இவர்கள் படைக்கிறார்களோ அந்த கடவுள்கள் அதை சாப்பிடுவதில்லை. கடவுளுக்கு காட்டப்படும் உணவுப் பொருட்களின் சக்தியை மட்டுமாவது அவைகள் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. கடவுளுக்கு படைத்துவிட்டு அதை மனிதர்கள் தான் உண்கிறார்கள். கடவுளை மறுத்து தான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை இது மேலும் அவர்களுக்கு வலுப்படுத்துகிறது. கடவுளை ரப்புல் ஆலமீன் என்று நம்பினால் கடவுளின் பெயரால் எந்த சுரண்டலும் இந்த உலகத்தில் நடக்க முடியாது, நடக்கவே நடக்காது. எவரது சுயமரியாதையும் இதனால் பாதிக்கப்படாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் பரிபாலனம் செய்பவன் என்பதில் அவன் எந்த தேவையும் அற்றவன் என்ற கருத்தும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு தேவையானதை தந்து உங்களை பரிபாலிக்கக்கூடியவனே தவிர உங்களிடம் எதையும் கேட்பவன் அல்லன் என்று கூறி கடவுளின் பெயரால் நடக்கும் சுரண்டலையும் இஸ்லாம் ஒழித்து கட்டுகிறது. இறைவன் ஒழித்து கட்டுகிறான். பக்தியையும் சாம்பிராணியையும் சர்க்கரையும் கொண்டு வா என்று தன் பக்தனிடத்தில் கேட்பவனும், தேங்காயும் வாழைப்பழமும் பூமாலையும் கொண்டு வா என்று தன் அடிமையிடத்தில் எதிர்பார்ப்பவனும், மெழுகுவர்த்தியையும் காணிக்கையையும் தந்தாக வேண்டும் என்று தன் படைப்புகளிடம் வேண்டுபவனும் இல்லை அந்த இறைவன். அதாவது நான் உங்கள் அனைவருக்கும் எல்லாவற்றையும் தந்து உதவுபவன் நான் என்பதை ரப்புல் ஆலமீன் என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகிறான். உங்கள் இறைவனாகிய நான் தீப ஆராதனைகளையும் சந்தனம் பால் அபிஷேகத்தையும் பக்தனிடம் வேண்டுபவனோ
படைப்புகளால் பாதுகாக்கப்படுபவனோ வெயில் மழை போன்றவற்றிலிருந்து தன் அடிமையினால் காக்கப்படுபவனோ அல்லன். உங்கள் அனைவரையும் காத்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? உங்கள் அனைவரையும் காத்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் ஆவேன் என்று அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான். கடவுள் தன் படைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுபவனாக இருக்க வேண்டுமே தவிர படைப்புகளிடம் எதையும் எதிர்பார்த்தவனாக இருக்கவே கூடாது என்று தெல்ல தெளிவாகவும் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனங்கள் யாவும் அவன் ரப்புல் ஆலமீன் என்பதின் விளக்க உரைகளாக அமைந்திருக்கிறது. வாங்க அவைகளை பார்ப்போம். அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா? நீங்கள் உங்கள் கடவுள் என்று கற்பனை செய்து வரைந்து வைத்திருக்கிறீர்கள் அல்லது சிலைகளாக வடித்து வைத்திருக்கிறீர்களே, அவைகளை பற்றி இறைவன் கேட்கிறான். அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா? காலை செஞ்சு வச்சிருக்கீங்க, அது நடக்குமா அந்த கால்கள்? அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா? கையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க, அது எதையாவது பிடிக்குமா? அல்லது பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா? 2 கண்ணு வேற செஞ்சு வச்சிருக்கீங்க, அதில் அது பார்க்குமா எதையாவது? அல்லது கேட்கின்ற காதுகள் உள்ளனவா? காது வேற செஞ்சு வச்சிருக்காங்க, அந்த காதுகளால் அவர்கள் செவியுற முடியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் குழந்தைகளுக்கு எப்படி நாம் ஆரம்ப பாடம் கற்பிப்போமோ அதுபோன்று இறைவன் மிக தெளிவாக பாடம் நடத்துகிறான். உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் என்று கூறுவீராக. இது நபிமார்கள் அவர்கள் செய்து வந்திருக்கிற அந்த இஸ்லாத்துக்கு எதிராக நடந்து வந்தார்களே இறை மறுப்பாளர்கள், அவர்களை பார்த்து கேட்பீர்களாக என்று தன்னுடைய நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது. இது 7வது அத்தியாயம் 195வது வசனத்தில், மனிதர்களே உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது. என்ன உதாரணம் அது? அதை செவிதாத்தி கேளுங்க. என்ன உதாரணம் என்றால், அல்லாஹ்வை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் இருக்குல்ல, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைவராலும் கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈயை படைக்கிறது இருக்கட்டும், அது ரொம்ப பெரிய காரியம். அந்த அவர்களிடத்தில் இருந்து எதையேனும் பறித்து கொண்டால், எடுத்துக்கொண்டு சென்றால், அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்க முடியுமா? முடியவே முடியாது. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமாக இருக்கிறான் என்று 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில். எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி, எவ்வளவு அற்புதமான கேள்வி, எவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கின்ற கேள்வி என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தியுங்கள், தெளிவு பெறுவீர்கள். அவனை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது. ஏன்? தமக்கே கூட அவர்களால் உதவி கொள்ள முடியாது. எதையும் தெரிவிக்க நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் உம்மை பார்ப்பது போல் நீர் காண்பீர், ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் சிலை வைத்திருக்கிறீங்க, கடவுளேன்னு முன்னாடி போய் நிற்கிறீங்க, அது நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்காது. அதுக்கு 2 கண் இருக்குது, பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்க்காது என்று அவ்வளவு தெளிவாக குழந்தைக்கு சொல்வது போல சொல்லி காட்டுறோம். 7வது அத்தியாயம் 197 198 ஆகிய வசனங்களில், அல்லாஹ்வை அன்று நீங்கள் யாரை அழைக்கின்ற உங்கள் தெய்வங்கள் பூமியில் எதனை படைத்தன? கடவுள்னு போய் அழைக்கிறீங்களாப்பா, இந்த பூமியில் எதையாவது படைச்சிருக்குதா அது என்று அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் என்று நீங்கள் அழைக்கின்ற உங்கள் தெய்வங்கள் பூமியில் எதனை படைத்தன என்று எனக்கு காட்டுங்கள், அல்லது வானங்களிலாவது அவர்களது பங்கு உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. எவ்வளவு அற்புதமான கேள்வி. மக்களே சிந்தியுங்கள்,
இதற்கு விடை காண முயற்சி பண்ணுங்க. அல்லது அவர்களுக்கு நாம் ஒரு வேதத்தை அளித்து அதனால் கிடைத்த தெளிவில் அவர்கள் இப்படி செய்கிறார்களா? இல்லை, இல்லவே இல்லை. இந்த அநியாயக்காரர்களின் ஒருவருக்கு ஒருவர் மோசடியை வாக்களிக்கிறார்கள், பொய்யையும் மோசடியும் தான் மக்களுக்கு சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 35வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை அன்றி யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். படைக்கிறதுலாம் இருக்கட்டுப்பா, அவர்களே படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? சிந்தியுங்கள். அவர்கள் இறந்தவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. எப்போது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அவ்வளவு தெளிவாக 16வது அத்தியாயம் 20-21 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடவுள் என்பவன் அனைத்தையும் படைத்தவனாக, அனைத்தையும் பரிபாலிப்பவனாகவும் இருக்க வேண்டும். எதையும் செய்ய இயலாமலும் பரிபாலிக்க இயலாமலும் இருப்போர் கடவுளாக இருக்க முடியாது என்பதை மேற்கூறிய வசனங்கள் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. ரப்புல் ஆலமீன் அகில உலகையும் படைத்து பரிபாலிப்பவன் என்பதின் விளக்க உரைகள் தான் இவ்வசனங்கள். ரப்புல் ஆலமீன் என்பதற்கு அனைவரும் அவனது அடிமைகளே என்றும், கடவுள் ஒருவரே என்றும், கடவுள் தேவைகள் அற்றவன் என்றும் பொருள் இருப்பது போல் ரப்புல் ஆலமீன் என்ற சொற்றொடர் மற்றொரு கருத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடராக காண்போம். இதுவரை சொல்லப்பட்ட செய்திகளை தெளிவாக மீண்டும் ஒரு முறை செவிதாழ்த்தி கேட்டு அதில் இறைவன் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவது போல அற்புதமான முறையில், அருமையான முறையில், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமது அறிவை மேம்படுத்துவதற்கு அல்லாஹ் அழகிய விளக்கத்தை தந்திருக்கிறான். படித்து பாருங்கள், அதற்குரிய விடையை தேட முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லா ஹைரா. மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களில் கொண்டு சேருங்கள். உங்களுடைய ஆதரவை என்றென்றும் நம்முடைய சேனலுக்கு வழங்கி உதவி செய்யுங்கள். தேங்க்யூ.